டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் இந்த கொஸ்டின் ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 3 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்குறாங்க. சிம்பிளிஃபிகேஷனில் இந்த மாடல் சம் கேட்டாங்களா? அதாவது இங்கே எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் கொடுத்துட்டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன வரும் கேட்டாங்களா? இந்த இடத்துல என்ன வேல்யூ இருக்கோ இந்த இடத்துல என்ன வேல்யூக்கோ அதை ஸ்கொயர் பண்ணோம். அங்கே என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ 3 ஸ்கொயர். ஸோ பாருங்கள் இங்கே ரெண்டு இடத்துலையுமே ப்ளஸ் இருக்குது. ரெண்டு இடத்துலையும் ப்ளஸ் இருந்தால் இங்கே மைனஸ் காமனாக 2 சரிங்களா? அப்போது 3 ஸ்கொயர் 9 மைனஸ் 2 சீக்வல் டு 9 2 போச்சுன்னா 7. ஆன்சர் வில் பி 7. ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே கொஸ்டினில் இந்த இடத்துல ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஏதோ ஒரு இடத்துல இங்கே மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை இங்கே மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ப்ளஸ் பண்ணிக்கணும். அதாவது 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கணும் சரிங்களா? ரெண்டு இடத்துலையும் மைனஸ் இருந்தாலும் சரி, இல்லை ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் இருந்தாலும் சரி, இந்த இடத்துல ப்ளஸ் போட்டுக்கணும். இதே மாடல் சம் கேட்டுருக்காங்க, ப்ரீவியஸாக கேட்டுருக்காங்க. ஸோ அதே மாதிரி இந்த சம் பாருங்க, எக்ஸ் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஈக்குவல் டு 7 எனில் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒன் பை எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு என்ன கேட்குறாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.